தி ஏஷியன் மேகிஸ் ப்ரைடோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ட்ரிப்பில் கூட அந்த மாஸ்டரை கொண்டு எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்களா, அதுக்கு எடுத்து காட்டுறாங்க. இங்கே ஒருத்தர் கிளம்பிட்டு இருக்காரு. எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப சொல்கிறான், இது மாதிரி என் ஃபேமிலியில் ஒருத்தவங்க மயங்கிட்டாங்களாம், அவங்கள நான் பார்க்க போனோம், அதனால இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே நம்ம சிசியை காட்டுறோம். சிசியை லூசிக்கு தான் உடம்பு சரியில்லையா, அவள் இன்னும் எந்திரிக்கலையா, பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கான். அங்கே ஜோயை வந்துடுறான். கேட்டுட்டு இருக்கான். 10 நாள் ஆச்சு, இன்னும் இப்போ கண்ணே திறக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தெரில, உடம்பு சரியாயிருன்னு நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஜோயி யாரோ கூட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜோயும் போயிடறான். இப்போ சிசியை மட்டும் உட்காந்துருக்காள். பார்த்தா நிழல்ல தான் எலியேசும் இருக்கான். அவன் வெளில சொல்லிட்டு இருக்கான், நீ டெய்லியும் இப்படி தான் உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஏன்னா இவன் இன்னுமே சரியாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவன் சொல்கிறான், எனக்கு கவலையாக இருக்கு, இவளை நினச்சி பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப இவனுக்கு தான் தெரியாது எந்த எமோஷனுமே. இவன் கேட்குறான், கவலையாக இருக்குன்னா என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இவன் சொல்கிறான், ஏதாச்சும் தப்பாக நடந்துருமோ அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் தோணும், ஒரு மாதிரி பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப தான் இவன் சொல்கிறான், ஓ நீ மயக்கம் போட்டிருக்கப்ப எனக்கு ஒன்றுமே புரியாது, அது மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குறுன்னு யோசிக்கிறான். அப்போ தான் உடனே சிசியை சொல்லிடுறான், இங்கே பேர் லூசியும் நீனும் ஒரே இடத்துல இல்லை. ஏன்னா இது மாதிரி தான் போன சீசன்லேயும் ஒரு குட்டி பொண்ணு மேலே பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளை கொண்டுலாம் நினச்சிருப்பான். ஏன்னா இவனுக்கு புரிய மாட்டேது, ஃப்ரெண்டு இவன் வேற அது வேறன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிய மாட்டேது. சிசியக்கும் நம்மளை மாதிரி அவங்கள பிடிச்சிருமோ, அவங்க கூட இருந்துருவாளும் இவனுக்கு ஒரு பொறாமை. அதனால தான் இவன் முன்கூட்டியே சொல்லி வச்சிடறான் இது மாதிரின்னு சொல்லிட்டு. அப்போதான் இவன் சொல்லிட்டு இருக்கான், நீ எனக்கு திரும்பி வந்தது எனக்கு சந்தோஷம் தான், நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ட்ரிப்பு முடிஞ்சு முடியெல்லாம் வெட்டி இப்படி வந்திருப்பாளா, என்ன நடந்துச்சுலாம் கேட்டுட்டு இருந்திருப்போம். அப்போ தான் சொல்லியிருப்பான். இவளுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுல்ல, அது என்னன்னே இவளுக்கு தெரியல. நான் கூட போன எபிசோட்ல ஜோசப்னு சொல்லியிருப்பான், ஆனால் ஜோசப்பும் கிடையாது. இப்போ தான் ஜோசப்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவனு சொல்கிறான், எனக்கு அந்த வாய்ஸை பற்றிலாம் தெரியாது, என்ன இருந்தாலும் அந்த வாய்ஸ் தான் உன்னை இப்போ உயிரோட வச்சிருக்கு, அதை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரிலாம் ஜோசப் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்லிட்டு இருக்கா, இருந்தாலும் நான் அந்த அளவுக்கு போயிருக்க மாட்டேன், இன்னொருத்தவங்களை கொல்ற அளவுக்குலாம் போயிருக்க மாட்டேன், அந்த குரல் கேட்டோன்னே நான் அப்படியே செஞ்சுட்டேன், அதை நினச்சிதான் எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ போறான். அதுக்கடுத்து இந்த ஜோசப் பாருங்க, இவன் சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி டிராகனோட அந்த சாபத்தாலையும் இவனோட பாஸ்டாலையும் தான் இவளுக்கு அந்த குரல் கேட்டிருக்கு. இப்போ இவளுக்கு அந்த குரலை பற்றி தெரியலைன்னா அவ்வளோதான், அவனால திரும்பி போகவே முடியாது, நீ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம இங்கே தான் கட்டுறாங்க. இப்படி சிசியாவும் எலியஸும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ யாரும் உள்ளே வராங்க. ஃபர்ஸ்ட் சீனில் கூட ஒருத்தர் கிளம்பியிருப்பார்ல, அவர் தான் இங்கே வந்திருக்காரு. அவர் வேற யாருமே இல்லை, லூசியோட அண்ணன் தான். சிசிக்கு இவர் முன்னாடியே தெரியுமா. அப்போ தான் கூட்டிகிட்டு இருக்காங்க, நர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க, வாங்க நான் முன்னாடியே வர சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு லூசியை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சிசியா லூசியை பார்க்குறா. அவள் இப்படி பயந்து போய் ஒரு மாதிரி நைட் மேர் பார்த்த மாதிரி உழம்பிக்கிட்டு இருக்கா. இவள் உடனே சரின்னு சொல்லிட்டு துணியை எடுத்து தண்ணியில் முக்கி அவள் தலையில் வச்சா இவளுக்கு ஒரு விஷயம் வருது. பார்த்தாங்க அவ்வளோ பேர் செத்து போய் கிடக்குறாங்க. லூசி குட்டி புள்ளியாக நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அது சிசியை பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா யாரோ சிசியை பிடிச்சி இழுக்கிறாங்க, வேற யாரும் இல்லை, அந்த குட்டி பொண்ணா இருக்க லூசி தான் இழுத்துக்கிட்டு இருக்கா. எல்லாரையும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, என் குடும்பத்தை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே சிசியை வெளில வந்துடுறா. லூசியை கண்ணு முழிச்சிடறான். அவள் கண்ணு முழிச்சோன்னே நர்ஸ் வந்துடுறாங்க, அவங்க அண்ணனும் வந்துடுறாங்க. அவங்க அண்ணனை பார்த்தோன்னே இவள் கத்த ஆரம்பிச்சிடறேன், நீ இங்கே வந்த, உன்னை யார் வர சொன்னா, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து கிளம்புன்னு கத்திக்கிட்டே அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அண்ணன் தான் தூக்கிட்டு சரி நான் இவளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு சிசேவா அங்கேருந்து வரான். அப்போ பார்த்து அந்த விசனையை யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா வாசம் வருது. இவ கூட பிள்ளைமேலாக்கு சென்று கொடுத்துருப்பாள், அந்த வாசம் வருது. என்னடா அந்த வாசம் இங்கே அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரும்பொகைக்குள்ள தான் அந்த பிள்ளைமேல நிற்கிறான். பார்த்துறா, பிள்ளைமேலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவளும் அப்போ தான் நார்மலாக வந்துடுறா. பிள்ளைமேல எப்போதுமே இது மாதிரி ஒளிஞ்சிருந்து பார்க்கறதுக்கு தானே இப்படி வருவா. சிசியை பார்த்தோன்னே இப்படி அவளும் நிற்கிறாள். உடனே சிசியை கேட்குறா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைமேலாவை சொல்லிடுறாரா. அப்புறம் தான் சிசியை சொல்கிறான், நான் கொடுத்த டீலாம் குடிச்சியா, தீர்ந்துட்டுன்னா கேள்வி இன்னும் கொஞ்சம் தரேன், அவன் உடம்பு இப்போ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப அவளும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சிசியை பற்றி கேட்குறான், நீ ஏன் என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்க, ஏன் என்கிட்ட பேசிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் சிசியை சொல்கிறா, எனக்கு தெரியல உன்கிட்ட பேசணும் போல தோணுச்சு, அதனால தான், உனக்கு பிடிக்கலன்னா நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவ சொல்கிறான், இல்லை எனக்கு மற்ற பேர் முன்னாடி தான் பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம 2 பேர் தனியாக இருக்க போட்டு நீ பேசு, அப்போ நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைமேலாம் சொல்கிறா. சிசியை இதை கேட்டு சரி அப்படிங்கிறா. உடனே இவ பாய் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறான். பார்த்தா அங்கே லியானும் ஐசக்கும் வந்திருக்காங்க. அதனால தான் இவன் மறைஞ்சு போயிருக்கா. அவங்க 2 பேரும் சிசிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, லூசி எப்படி இருக்கா, பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி. இவளும் சொல்கிறா, இல்லை இப்போதான் முழிச்சா திருப்பி பயங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த சீனில் கட்டுறாங்க.
இங்கே ஒரு ஆஃபீஸர் வந்து இந்த 2 பேரும் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. எப்படி அது தொலைஞ்சு போச்சு? நீங்கள் தான் எப்போதுமே போய் செக் பண்ணுறீங்கல்ல, எப்படி ஸ்டோரேஜ்லேருந்து அந்த புக்கு தொலைஞ்சு போயிருக்கும்? அதாவது யாருமே யூஸ் பண்ணக்கூடாத புக்கா, அது இப்போ காணுமா? நம்ம கூட அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறப்பெல்லாம் ஒரு புக்கு பிறல்றதை பார்க்குறோம், போக போக தான் தெரியும். இவங்க சொல்கிறாங்க நாங்கள் ரவுண்ட்ஸ் போடுறப்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறப்ப இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி இது மட்டும் வந்து விழுகும்? அப்போ இவங்க முன்னாடியே இதில் ஃபேக்காக தான் வச்சுருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே இங்கே கட்டுறாங்க. அந்த காலேஜில் இருக்க எல்லா டீச்சருக்கும் ஹெட் மாஸ்டர் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அதில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி படிக்கவே கூடாது, அந்த புக்கு வந்து தொலைஞ்சிருச்சு, இப்போ அங்கே இருக்கிறது வந்து ஒரு ஃபேக்கான புக்கு தான், அது திடீர்னு தானாகவே வந்து பொசிங் போயிருக்கும், அதாவது தூள் தூளாக மாறிடுச்சு, எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியலன்னா அங்கே இருக்கவங்களாம் கேட்குறாங்க. அப்போ அது வந்து ஒரிஜினல் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே அது வந்து ஃபேக்காக தான் இருந்துச்சா, இல்லை ரீசெண்டாக தான் மாற்றினாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, ரீசெண்டாக தான் மாற்றிருக்காங்க, அந்த புக்கு எப்படி இருக்கும், அது என்ன ரொம்ப டேஞ்சரான புக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறப்ப இவர் சொல்கிறாரு, அது படிக்கிறவங்களுக்கே அது ஆபத்தாக முடிஞ்சிருமா, அதை பற்றி மோஸ்ட்லி எங்களுக்கு அவ்வளோவா தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்போ அந்த புக்கு பேர் சொல்லுவார். அது வந்து சரியாக வயல வரல. அப்போ தான் வந்து இங்கே நம்ம எலியஸ் பக்கத்தில் அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு, ஏய் அன்னைக்கு நீ தானடா அந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ எலியஸும் வந்து சொல்லிடுறாங்க, எல்லாரும் முன்னாடியுமே உண்மையை நடந்ததை சொல்லிடுறான், ஏன்னா இவன் மேலே வந்து சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. இந்த மாதிரி சொல்கிறான், நான் தான் அன்னைக்கு அந்த புக்கை படித்தேன் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க கேட்குறாங்க, சரி அப்படி அந்த புக்கில் என்ன தான் இருக்குது, ஏன்னா யாருமே படித்ததில்லை. அப்போ தான் இவன் சொல்கிறான், அது வந்து கொஞ்சம் கொடூரமான புக்கு தான், எப்படி இம்மோர்டல்ஸை உருவாக்குறது, அவங்களை எப்படி அழிக்கிறது, செத்து போனவங்களை எப்படி உயிரோட கொண்டுறது, நம்ம மேஜிக்கை வந்து இன்னொருத்தவங்க மேலே எப்படி யூஸ் பண்ணுறது, அதுவும் கொடூரமாக, அது மாதிரிலாம் போட்டிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த ஹெட் மாஸ்டர் சொல்கிறாங்க, அப்போனா அதை வந்து படிக்கக்கூடாத புக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ எதுக்கு அதை எடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, ஒரு வேலைக்காக எடுத்தேன், ஆனால் எனக்கு அது யூஸே ஆகலை, அதனால நான் திருப்பி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எலியஸ் சொல்கிறான். இப்போ வந்து ஹெட் மாஸ்டருக்கு இவன் மேலாம் எந்த சந்தேகமே கிடையாது. அப்போ தான் எல்லாட்டையும் சொல்கிறாங்க, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செயல்படணும், இது வந்து பெரிய பிரச்சனை, இந்த புக்கு வந்து மனுஷங்கள்ட்டெல்லாம் போயிட்டுனா இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும், எல்லாருக்குமே இதால் ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் அவர் கூட இருக்க அந்த சார் சொல்கிறாரு, இது மாதிரி இன்னொரு விஷயம், அந்த புக்கு இருந்த இடத்துல ஸ்பைடர் வெப் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க, ஸ்பைடர் வெப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ஸ்பைடருக்குன்னே ஒரு குடும்பம் இருக்காங்க, வெப்ஸ்டர் குடும்பம்னு சொல்லிட்டு, அதுதான் லூசி குடும்பம், ஒருவேளை அவங்கள ஒருத்தவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கப்போ தான் ஹெட் மாஸ்டர் சொல்கிறாங்க, சரி சரி, ஆனால் இந்த விஷயம் வந்து லூசிக்கு பார்க்காம பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து அவள் கஷ்டப்படுவாள்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு மீட்டிங் அதோட முடிஞ்சது. அப்போ வந்து எலியஸ் வந்து ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டுடுறான், அந்த வெப்ஸ்டர் பிரச்சனைன்னு வந்து சொல்கிறாங்களே அது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ சொல்கிறான், இனி பெரிய மந்திரவாதி, உனக்கு இந்த பிரச்சனை கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்ல வரப்ப அங்கே மித்த சார்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு எலியஸை பார்த்துட்டு, எலியஸை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது, ஏன்னா வந்து இவங்கள விட அவன் வந்து மேஜிக்கில் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கானா, அதனால சுற்றி நின்றுக்கிட்டு நீ உருவத்தெல்லாம் மாற்றுவியா, உன்னை பார்க்கணுன்னு நாங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டோம், உன்ட்ட பேசணும்னு நினச்சோம் சொல்லிட்டு சுற்றி வந்து நின்றுக்கிட்டு அப்புறம் அவங்க முன்னாடியே அவன் உருவத்தையும் மாற்றி கட்டுறான். இவங்க பார்த்துட்டு சூப்பராக பண்ணுற எலும்பா இருக்கானே, நீ என்ன நாயா, என்னப்பா சாப்பிடுவ அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ப்ரொஃபஸர் கத்திட்டு இருக்காரு, டே அவனுக்கு வெப்ஸ்டர் பிரச்சனைனா என்னென்ன தெரியல, அதை பத்தி கேட்டுட்டு இருக்கப்ப ஏன்டா இப்படி வந்து தொலை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்பதான் அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி இந்த வெப்ஸ்டர் குடும்பத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அவங்களால இருக்க அந்த மேஜிக் புக் எல்லாத்தையுமே அப்படியே டூப்ளிகேட்டா மாற்ற முடியும், அதாவது அப்படியே ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசமா தெரியாது, அந்த அளவுக்கு மாற்றுவாங்களாம். அதனாலேயே அவங்க வந்து செம ஃபேமஸா இருந்தாங்களாம். அதுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்பைடர் யூஸ் பண்ணுவாங்களாம், அதோட சில்க் எடுத்து தான் இது மாதிரிலாம் பண்ணுவாங்களாம். இப்படி எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. பார்த்தா 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடும்பத்தில் ஒருத்தர் கூட விடாம அந்த குடும்பமே மொத்தமாக வந்து செத்து போயிட்டாங்களா. அதில் ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பொழைச்சிருந்தாங்க. அதாவது அதில் உயிர் பொழைச்ச பொண்ணு தான் இப்போ காலேஜ் படிக்கிறா லூசி, அவள் மட்டும்தான் உயிர் பொழைச்சா. மித்த எல்லாருமே அங்கே செத்து போயிட்டாங்க. எப்படி அது நடந்துச்சுன்னே தெரில. எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்பை தான் இதை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் அதை பற்றி யாருக்குமே தெரியலையா. அதோட அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பையனுக்கு வந்து மேஜிக் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் வந்து துரத்தி விட்டுருச்சு. அவன் வந்து லூசியோட அண்ணன். அவன் வந்து வெளில தான் இருப்பான், அதனால அவன் தப்பிச்சிட்டான். இதான் அந்த வெப்சைட் பிரச்சனை. ஆனால் இதை பற்றி வெளில அவ்வளோவா பேசாத அப்படிங்கிற மாதிரி எலியஸ்ட்ட சொல்கிறாரு. அவரும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் மித்த சார்லாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவரும் போயிடுறாரா. அப்போ தான் வந்து பக்கத்தில் இருக்க அந்த ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருக்காரு, உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல, நீ ஏன் அவர் கூட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவன் சொல்லிட்டு இருக்கான், ஃப்ரெண்டா, ஆமாம் சிசியை கூட அடிக்கடி அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுவா, ஆனால் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றிலாம் எதுவுமே தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ தான் போகிற அந்த ப்ரொஃபஸரை கட்டுறாங்க. இவர் எப்போதும் போல அங்கே நடந்து போயிட்டுருக்காரு. பார்த்தா இப்போ அந்த புக்கு பிறல்றதை காட்டுறாங்க. இவர் பார்த்து பயப்படுறாரு. இவர் பின்னாடி ஏதோ வருது. திருப்பி அந்த புக்கு பிறல்றதை காட்டுறாங்க. இவர் தான் அடுத்த விக்டிம் போல். என்ன நடந்துச்சுன்னு தான் தெரில. அடுத்து நம்ம லூசியை கட்டுறாங்க.
அவள் இப்போ தான் மயக்கத்துலேருந்து கண்ணு முழிக்கிறான். பார்த்தா அவங்க அண்ணன் உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். அவள் பார்க்குறான், இவன் ஒழுங்காகவே தூங்குறது இல்லை பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் வேறு வாங்கிட்டு வந்திருக்கான். இவன் வந்து மனசுக்குள்ளேயே சொல்கிறான், இவன் சரியான முட்டாளாக இருப்பான் போல, இவனுக்கு எனக்கு தான் தெரியுமே இவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ தான் வந்து அண்ணன் கூட வந்து வர கட்டுறாங்க. அவர் வெளில காரில் உட்காந்துருப்பாரா, இவன் இன்னும் போனவன் ஆளை கண்ணு மெசேஜ் சொல்லிட்டு நம்ம ஸ்மோக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெளில வந்தா யாரோ வந்து இவரோட கத்தியில் குத்தி அப்படியே தூக்கிட்டு போய் பாலத்து மேலேருந்து போட்டுறாங்க. பார்த்தா இது வந்து 2 உல்ஃப். அவங்க நின்று சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரம் நம்ம எல்லா வேலையுமே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதோட இந்த எபிசோட் முடியுது. இனிமேல் தான் போக போக இந்த எபிசோட் வந்து இன்னும் மிஸ்டீரியஸாக செம்மையாக போகும். அந்த புக்கை பற்றி தான் மொத்த கதையுமே இருக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.